உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கன்னி ஒரு பெக்யூலியர் ராசி. உங்களுக்கு அறிவு மட்டும்தான் கடவுள் நிறைய கொடுத்துருப்பாரு. ஆண் என்றால் பெண்ணையோ பெண் என்றால் ஆணையோ அனுபவிக்கிற யோகம் கம்மியாக போயிடும். இது புதன் ராசியாக இருக்கிறதுனால இதுவும் அந்த எழுத்து தொடர்பான கணக்கு தொடர்பான பணிகள்லாம் நல்லா செய்வாங்க. ரொம்ப மென்மையான உள்ளம் படைத்தவர்களாக இருப்பாங்க. ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி ரொம்ப வார்த்தைகள் விட மாட்டாங்க. எண்ணி எடுத்து பேசக்கூடியவங்க கன்னியா ராசிக்காரங்க. அதனால தான் பெரும்பாலும் இவங்க ஆடிட்டர் அந்த மாதிரி இருப்பாங்க, நீதிபதிகளாக கூட இருப்பாங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம்? சிறப்பாக இருக்குமா? இவங்களுக்கு நல்லா இருக்கும், நல்லா இல்லையோ கட்டிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல சமூக கௌரவம், சமூக அந்தஸ்து இதெல்லாம் கன்னியா ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான நோய்கள்லாம் தாக்கும் மேம்? லோயர் அப்டமன்ல குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். அந்த மாதிரி பட்ட நோய்கள் இவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி, இந்த கன்னி ராசியானது எப்படிப்பட்டது? இவங்களுக்கான ராசி அதிபதி யார் மேம்? கன்னி ஒரு பெக்யூலியர் ராசி. எப்படின்னா புதன் ராசி, ஆனால் சுக்கிரன் நீசம். அப்போ இவங்களுக்கு அறிவு மட்டும்தான் கடவுள் நிறையா கொடுத்துருப்பாரு. இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிற யோகம், ஆண் என்றால் பெண்ணையோ பெண் என்றால் ஆணையோ அனுபவிக்கிற யோகம் கம்மியாக போயிடும். அதனால இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். கன்னியா ராசிக்காரங்க ரொம்ப மிகப்பெரிய கலா ரசிகராக இருப்பாங்க. ஆடல் பாடல் கலைகள் எல்லாம் நல்லா ரசிப்பாங்க. ஆனால் அவ்வளோதான், அது இந்த எரியிற நெருப்பில் தண்ணி தெளித்த மாதிரி அப்படி புஷ்ஷுன்னு அணைஞ்சு போயிடும். ஏதோ டிவியோட ஃபோனோட முடிஞ்சு போயிடும். அவங்களுக்கு நிஜ வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் அந்த மாதிரி நடக்காது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு லவ் சக்ஸஸ் ஆச்சு, ஆனால் ஒரே திருமணம் செய்து வாழ்வாங்க. எப்பேற்பட்ட மனைவியாக இருந்தாலும் கன்னியா ராசிக்காரங்க சரிம்மா சரிம்மா சரிம்மான்னு கேட்டுக்கிட்டே போயிடுவாங்க. அதனால கன்னியா ராசிக்காரவங்களுக்கு இந்த மனைவி கட்டுறதுல ரொம்ப பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓரளவுக்கு இந்த செவ்வாய் ராசிகள் மட்டும் இருக்கக்கூடாது, மேஷம் விருச்சிகம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா மற்றதெல்லாம் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னொன்று என்னன்னா, இது புதன் ராசியாக இருக்கிறதுனால இதுவும் அந்த எழுத்து தொடர்பான கணக்கு தொடர்பான பணிகள்லாம் நல்லா செய்வாங்க. ரொம்ப மென்மையான உள்ளம் படைத்தவர்களாக இருப்பாங்க. ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி ரொம்ப சீக்கிரம் மனசு உடஞ்சி போயிடுவாங்க. மனசு உடஞ்சி ரொம்ப வருத்தப்படுறது. ஆனால் இவங்களுமே ரொம்ப பிளான் பண்ணி தான் லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் ரொம்ப இமோஷன்ஸை வெளியே காட்டாமல், இவங்களுக்குள்ள சுகதுக்கங்கள் நிறையா இருந்தாலும் அதை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு. இப்போ சிம்ம ராசிக்காரங்க இன்ட்ரோவர்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க சுகதுக்கங்களை வெளியவே காட்ட மாட்டாங்க. அவங்க பணக்காரங்களா ஏழையான்னு பார்த்தா தெரியவே தெரியாது. அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன இப்போ இன்றைக்கி நல்ல நேரம் நடக்குதா கெட்ட நேரம் நடக்குதா என்ன நடக்குது நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. ஒரே மாதிரி காட்டிக்கிடுவாங்க. இவங்க எப்படின்னா அந்த படாடோபமே இல்லாமல், இவங்க நல்ல வசதியானவங்களாக இருந்தாலும் ரொம்ப ஒரு டல் கலர் சேலை கட்டி அப்படி ஒரு மாதிரி பாவம் போல் இருப்பாங்க கன்னியா ராசிக்காரங்க. பார்த்தா இவங்க பிஎஸ்சி படிச்சிருப்பாங்களா, இல்லை ரொம்ப படிச்சிருப்பாங்களோ, பெரிய எழுத்தாளராக இருப்பாங்களோ, பெரிய ஃபிலாசபராக இருப்பாங்களோன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். அவங்க ஏதோ அறிவு சார்ந்த மக்கள் மாதிரியும் இந்த ஆடம்பரத்தில் ஈடுபாடு இல்லாதவர்கள் மாதிரியுமே இருப்பாங்க. அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, ரொம்ப அமைதியாக பேசுவாங்க. அந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அந்த குறும்புத்தனங்கள்லாம் இங்கே இருக்காது. அந்த வார்த்தை சவுடால்லாம் இங்கே இவங்ககிட்ட இருக்காது. ஆனால் இவங்களுக்கு பேசுனா ரொம்ப நல்லா அமைதியாக அன்பாக அப்படியெல்லாம் பேசுவாங்க. ரொம்ப வார்த்தைகள் விட மாட்டாங்க. எண்ணி எடுத்து பேசக்கூடியவங்க கன்னியா ராசிக்காரங்க. அதனால தான் பெரும்பாலும் இவங்க ஆடிட்டர் அந்த மாதிரி இருப்பாங்க, நீதிபதிகளாக கூட இருப்பாங்க. ஆனால் ரொம்ப லிமிட்டாக தான் பேசுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த சுக்கிரன் நீசம்ன்றனால அந்த ராசியில் அந்த கொண்டாட்டங்கள்லாம் இருக்காது வாழ்க்கையில். கன்னி ராசினா பெண்கள் இருப்பாங்க, நிறைய லவ்வர்ஸ் இருப்பாங்க, லவ் பண்ணுவாங்க இருப்பாங்க, அப்படிலாம் கேள்வி லவ் பண்ணுவாங்க நிறைய பேர். அவங்களுக்கு வாழ்நாள் பூரா பெண் தொடர்பு இருக்கும்.
கன்னியா ராசிக்காரவங்களுக்கு வாழ்நாள் பூரா பெண் தொடர்பு இருக்கும். நிறைய பெண் தோழிகள் இருப்பாங்க. ஒரு 5-6 காதலிகள் கூட இருப்பாங்க. அம்மா, பெரியம்மா, சித்தி, அத்தை, யாராரு பாட்டி, அம்மாச்சி, அப்பத்தா எல்லாரும் இவங்களுக்கு மேல பிரியமா இருப்பாங்க. இந்த ஒரு படத்துல சசிகுமார மடியில போட்டு ஒரு 4-5 பாட்டிமார் சுத்தி உட்காந்து அந்த மாதிரி பாட்டிமார் பெற்றா இருப்பாங்க. அந்த குடும்பத்துல இருக்க அத்தை, சித்தி, பெரியம்மா எல்லாரும் இவங்க மேல பிரியமா இருப்பாங்க. எல்லாருக்கும் இவங்க நல்லது செய்வாங்க, உதவி செய்வாங்க, அன்பா பேசுவாங்க. என்ன பிரச்சனை, மாமா எப்படி இருக்காங்க, சித்தப்பா எப்படி இருக்காங்க, இன்னும் குடிக்கிறாரா, இன்னும் சுகம் இல்லாம தான் இருக்கா, அப்படியெல்லாம் ரொம்ப அவங்களுடைய உள் மனதுக்குள் இருக்கக்கூடிய துக்கத்தை வெளியே கொண்டு வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. தனிப்பட்ட முறையில சந்திச்சு 10 பேருக்கு நடுவுல கேட்க மாட்டாங்க. என்னக்கா எப்படி இருக்க, என்ன அண்ணி எப்படி இருக்கீங்க, அண்ணன் எப்படி இருக்காரு, அப்படிலாம் ரொம்ப தனிப்பட்ட முறையில விசாரிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய அன்புள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆனா இவங்களுக்குன்னு பிரத்யேக சுகம்ன்றது பெருசா இருக்காது. இவங்க வந்து ஒரு மெழுகுதிரி மாதிரி. இவங்களுக்குன்னு பிரத்யேக சுகங்கள் இருக்காது. ஆனா நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் இவங்களால இன்பம் கிடைக்கும். இவங்களுக்கு வந்து இன்பம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப குறைவா இருக்கும். அது வந்து அந்த பொண்ணு ஜாதகம் ரொம்ப நல்லா இருந்து, ரொம்ப சுக்கிர வலுவுடைய ஜாதகமா இருந்து, இந்த சுக்கிரன் நீசத்தை சமாளிக்கிற மாதிரி இருக்கணும். இவங்க ஜாதகத்துல சுக்கிரன் வந்து ஆட்சி உச்சம் பெற்று இருந்தா இந்த இதை வந்து நம்ம மேக்கப் பண்ணிடலாம், அப்படி இருக்கணும். பட் ஜென்ரலா வந்து இவங்களுக்கு நிறைய உறவினர்கள் இருப்பாங்க, நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, எப்பவும் நண்பர் கூட்டத்தோடு இருப்பாங்க. அதாவது இவங்க தனியாக ஒரு வேலை பார்க்குறாங்க, ஒரு பேங்க் மேனேஜர் அப்படின்னு வேலை பார்த்துட்டு வந்தால் கூட அதுக்கு பிறகு ஒரு 2-3 நண்பர்களாவது இவங்களோட சேர்ந்து பேசிட்டு வர்றதுக்கு இருப்பாங்க. அல்லது சனி ஞாயிறு ஒரு 4 பேர் சேர்ந்து பேசுகிற மாதிரி இவங்களுக்கு எப்பவும் நண்பர்கள் குழாம் இருக்கும். அந்த மாதிரி இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம்? சிறப்பாக இருக்கும்? நல்லா இருக்கும். கன்னியா ராசிக்காரவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். இவங்களுக்கு நல்லா இருக்கும், நல்லாலையோ கட்டிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால இவங்களுக்கும் கௌரவம் இருக்கும். சமூகத்துல ஒரு கௌரவம் இருக்குல்ல, 2 பேர் சேர்ந்து வாழ்றாங்கன்னா அது ஒரு கௌரவம் தானே. நல்ல சமூக கௌரவம், சமூக அந்தஸ்து இதெல்லாம் கன்னியா ராசிக்காரவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு வீட்டுல வந்து கொடுமைக்கார பொண்டாட்டி இருந்தாலும் இல்ல கொடுமைக்கார ஹஸ்பண்ட் இருந்தாலும் வெளியே தெரியாது. ஊருக்கே தெரிஞ்சாலும் கூட இவங்க அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அப்ப எல்லாரும் இங்க பாரு எவ்வளோ அமைதியா பொறுமையானவன், அவளை வச்சு குடும்பம் நடத்துகிறான், இல்லை ஒரு பொறுமையான பொண்ணு அவங்ககிட்ட இருந்து இவ்வளோ நாள் குடும்பம் நடத்துகிறா அப்படின்னு இவங்களை எல்லாரும் பாராட்டுற மாதிரி இருக்கும். இவங்க அதை வந்து யார்கிட்டையும் குறைப்பட்டுக்க மாட்டாங்க. வெளியவே வீட்டு விஷயத்த வெளியவே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப அன்பா எல்லார்ட்டையும் அன்பா இருக்கக்கூடியவங்க, எல்லாருக்கும் புத்திமதி சொல்லக்கூடியவங்க, எல்லாருக்கும் நல்வழி காட்டக்கூடியவங்க. அதாவது சும்மா ஒரு வரட்டு புத்திமதின்னு இல்லாமல் இப்படி செய்யாத, இங்கே போய் பாரு, எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கள பார்த்தேன்னா உனக்கு அந்த கோர்ஸில் இடம் கிடைக்கும், சேரு, அது ஒரு 6 மாதம் படித்தா உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு சும்மா அப்படி வழியில் பார்க்குறவங்க கிட்ட 2 நிமிஷம் பேசினா கூட எங்கே தம்பி போகிறீங்க, இங்கே போகிறீங்க, ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போது கூட அவங்க ஒரு உதவி, யாரோ பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க நம்ம என்னத்துக்கு பேசணும் அப்படியெல்லாம் நினைக்காம யார்கிட்டனாலும் வழிய போய் பேசி உதவக்கூடிய ஒரு பண்பு இந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு உண்டு. இவங்களுக்கு எந்த மாதிரி வேலைகள் அமையும் மேடம்? நீங்க சொன்ன மாதிரி நீதிபதி, இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும். அப்புறம் வந்து இவங்க கொஞ்சம் புத்தியை கொண்டு செயல்படுறவங்க தான். ரொம்ப எமோஷன் ஆக மாட்டாங்க. ரொம்ப வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கோவப்பட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. அழகியல் உணர்வு சார்ந்தவங்க. அழகியல் உணர்வு அப்படின்னா நீட்டாக இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கணுன்றது இல்லை, நீட்டாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அப்புறம் வந்து அறிவோடு செயல்படணும், மூடத்தனமான பழக்க வழக்கங்களை விட்டு தள்ளணும். அதில் வந்து இவங்க ரொம்ப குறிப்பாக இருப்பாங்க. இந்த மூடத்தனமான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னும் போது அறிவு சார்ந்த பணிகள், அதுவும் குறிப்பாக கணக்கு சார்ந்த தொழில் அந்த மாதிரி செய்யலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி சிலர் வந்து பாடகராகவோ பேச்சாளராகவோ அப்படியெல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரியான பணிகள் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப அலட்டிக்காமல், ரொம்ப மக்கள் தொடர்பெல்லாம் அதிகம் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு போனாங்களா, ஒரு வேலையை பார்த்தாங்களா, வந்தாங்களான்னு இருக்கிற அளவுக்கு அவங்க வீடு உண்டு வேலை உண்டு, இவ்வளவுதான். இந்த 2 லிமிட்டுக்குள்ளே வச்சுக்கிருவாங்க. ரொம்ப பொதுஜன தொடர்புன்றது அவங்க வேலை விஷயமா இருந்தால் உண்டு. மற்றபடி யாராக இருந்தாலும் அவங்க கேட்காமலே இவங்க வந்து சில ஆலோசனைகள் வழங்குவாங்க. காசு பணம் கொடுக்காட்டினாலும் நல்ல வந்து அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறனால நிறைய விஷயங்கள் தெரியும். அப்போ அந்த தகவல் பரிமாற்றம், அந்த வெரி எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இவங்க கிட்ட இருக்கும். அதை கரெக்டாக சுருக்கமாக அளவாக சொல்லி அவங்கள வந்து செயல்பட வைப்பாங்க. அது இவங்களுடைய அந்த வாக்கு திறமை,
நல்ல வாக்கு திறமை பேச்சு திறமை உடையவங்களா இருப்பாங்க. சுருக்கமாக பேசினாலும் தெளிவாக பேசி அதை செய்ய வைப்பாங்க. அது மாதிரி அந்த மாதிரி இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான நோய்கள்லாம் தாக்கும் மேம்? இவங்களுக்கு வந்து குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். லோயர் அப்டமனில் குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். அது பெரும்பாலும் எப்படின்னா இந்த முன்னாடியெல்லாம் பெப்டிக் அல்சர்னு சொல்லுவோம், குடல் புண் அப்படின்னுவோம். இப்போ என்னடானா அதை வந்து பெப்டிக் கேன்சர்ன்றாங்க, என்னென்ன கோலன் கேன்சர் அப்படி இப்படின்னு கொஞ்சம் மிரட்டுறாங்க. அந்த மாதிரி பட்ட நோய்கள் இவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இது தொடர்பாக வேற என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம அது வந்து ஒரு தனி ஃபீல்டு. இப்போதைக்கு நான் சொல்கிறது இது தொடர்பான வியாதிகள் இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இந்த பேச்சு குறைபாடு வரும், ஊமையாக போகிறது அல்லது பேசுறதுல திக்கி பேசுறது, இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த புதன் வந்து நீசமாக அல்லது பாவகிரகங்களோட சேர்ந்து பாவிகளுடைய பார்வை சேர்க்கை அப்படியெல்லாம் இருக்கும்போது இவங்களுக்கு அந்த பேச்சு குறைபாடு அல்லது இந்த ஆட்டிசம் சில்ட்ரன்றோம்ல அந்த மாதிரி, அதாவது பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியாது, ரொம்ப அதிபுத்திசாலியாக இருக்கும். இந்த புதன் இருக்கிறனால கணக்கு வழக்கு நினைவாற்றல் எல்லாம் அதிபுத்திசாலியாக இருக்கும். இந்த ஒரு படம் அலெக்சாண்டர் தி கிரேட்னு நினைக்கிறேன், யார் மோகன்லால் நடித்த படம், கண்டே பிடிக்க முடியாது, பெரிய பெரிய கணக்கெல்லாம் போட்டால் போடுவாப்புல. அதெல்லாம் இந்த புதன், இந்த கன்னியா ராசி, இந்த புதன் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது தான். நல்ல நினைவாற்றல் இருக்கும், நல்ல பெரிய பெரிய கணக்கு போடுவாப்புல. ஆனால் வந்து ஆட்டிசம் சைல்டு, வெளியே தெரியாது. அப்போ ஏதோ ஒரு துறையில் வந்து இப்போ நமக்கு 360 டிகிரி தானே, 12 ராசிக்கு அது 30 பிரிச்சிருப்பாங்க. அது 30ன்ற இடத்துல 25, 24, 26ன்னு இருந்தால் 30, 32க்குள்ளே இருந்தால் அவங்க வாழ்க்கை நிதானமாக இருக்கும். ஒரு இதில் 40, ஒரு இதில் வந்து 10, 15 இருந்துச்சுன்னா அங்கே அடியாகும், அந்த இடம் அடியாகும். அந்த மாதிரி இந்த புதனுக்குரிய பரல்கள் வந்து அஷ்ட நம்ம இது போடுவோம் இல்லையா, அதில் வந்து பரல்கள் கம்மி ஆயிருச்சுன்னா அதுவும் அவன் வந்து ராசியாதிபதி அல்லது லக்னாதிபதி அல்லது 2ஆம் இடத்துக்கு அதிபதி பேச்சுக்குரியவன் அப்படியெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். இதில் அந்த புதன் கேது சேர்க்கை, புதன் குரு சேர்க்கை இப்படியெல்லாம் வரும்போது அவங்களுக்கு உண்டான பலன்கள். இப்போ புதன் குருவெல்லாம் இருந்தால் ஜோதிடராகவோ கவிஞராகவோ அப்படியெல்லாம் வருவாங்க. புதன் கேது சேர்க்கை இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு ஃபிலாசபர் மாதிரி, பற்றற்ற துறவி மாதிரி இந்த ஆன்மீக பிரச்சாரம் செய்ய போயிடுவாங்க. அதுலேயே இந்த சுக்கிரனும் சேர்ந்து இருந்துச்சுன்னா நித்யானந்தா மாதிரி நிறைய பெண்கள்லாம் கூடி இருந்து ஆன்மீகம் பரப்புற ஒரு நாடே வாங்கிடுவாங்க. சுக்கிரன் இருந்து கொஞ்சம் நல்லா வலுவா இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க ஜாதகத்துல. அப்போ வந்து அந்த ஆன்மீகத்திலையும் அந்த துறவு நிலையிலையும் கொஞ்சம் பெண்கள் தொடர்பும் சேர்ந்து வந்துடும். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க மேம், ரொம்ப நன்றி.